ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிந்துஜா. வாங்க ஒரு மினி விளாக் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளி வெங்காயம் காய்கறிகளாக அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து சாப்பாடுக்கும் ரெடி பண்ணி சாப்பாடையும் வடிச்சிட்டேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு குழம்பு வைக்கலான்னு ரெடி ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் வந்து பொரிஞ்சு வந்தோன்னா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் பூண்டு, வெங்காயம் எல்லாம் வதங்க ஊற்றி கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கணும். நெக்ஸ்ட்டு தக்காளி, தேவையான அளவு தக்காளி போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் காய்கறி இதெல்லாம் போட்டு வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து காய்கறி வதக்குனா தான் நல்லாயிருக்கும். அது குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு காய்கறி வதக்க சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு கலக்கி தேங்காய் துருவி வச்சு தேங்காயும் அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து ஊற்றிடணும். அப்புறம் உப்பு போட்டுக்கணும். அது குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்க நேரத்தில் வாழைக்காய் பொரிக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து வாழைக்காய் வந்து தண்ணியில் விட்டு நல்லா கழுவி தண்ணியே இல்லாமல் போட்டால் தான் தெரிக்காது. நான் தண்ணியோடு கொஞ்சம் போட்டு அதனால் தெரிச்சிச்சு. அப்புறம் உப்பு போட்டு கிளறி ஃபுல்லாக வதங்கினதுக்கப்புறம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு முட்டை பொரிக்கலாம், முட்டை அவிக்கலான்னு சொல்லிட்டு அவிக்கிறேன். அப்புறம் குழம்பு அதுக்குள்ளே ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு சுண்டிருச்சு. இப்போ இதோட கருவாடு போட்டால் கருவாட்டு குழம்பாயிரும். கருவாடு போட்டுக்கலாம். நல்லா கழுவிடணும் கருவாடை, அப்போ தான் வந்து எந்த இதுவும் இருக்காது. நெக்ஸ்ட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பாடு போட்டு சாப்பிட்லாம் வாங்க. ஃபஸ்ட்டு சாப்பாடு எடுத்துக்கிட்டேன். குழம்பு, அப்புறம் வாழைக்காய் பொரியல், நெக்ஸ்ட்டு முட்டை. இப்போது நம்ம சாப்பிடலாம். டேஸ்ட் பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கும் போது. ஓகே, பாய்.